சாத்தான்குளம் வழக்கு விவகாரத்தில் தண்டனை விவரம் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகியிருக்கு. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாரிசாமி விவரிக்க கேட்போம். மாரிசாமி, ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்னாடி தண்டனை விவரம் வெளிவருவதாக இருந்தது. அது ஏப்ரல் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதுக்கு சில காரணங்கள் சொல்லப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையெல்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திரும்ப திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டிருப்பதன் காரணம் என்ன? சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கின் அந்த தண்டனை விவரங்கள் மதுரை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் திங்கட்கிழமை வாசிக்கப்படும் என நீதிபதி முத்துக்குமரன் அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே 23ஆம் தேதி இந்த வழக்கின் தீர்ப்பானது வழங்கப்பட்டது. தீர்ப்பு வழங்கும் பொழுது அந்த 9 போலீஸ்காரர்கள், அதாவது முன்னாள் போலீஸ்காரர்கள் 9 பேர், காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர் உள்ளிட்ட குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரும் குற்றவாளிகள் என உறுதி செய்யப்பட்டது. அவர்களின் தண்டனை விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. அது 2ஆம் தேதியான இன்று அறிவிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் நீதிபதி அந்த தண்டனை விவரங்களை அறிவிப்பதற்கு முன்பாக அவர்களின் மனநிலை எப்படி இருக்கிறது, உடல்நிலை எப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அதுபோக அவர்களின் வருமானம், அவர்களுடைய சொத்து மதிப்பு, மேலும் மத்திய அரசு, மாநில அரசு ஆகியோர் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கலாம் என கோடிட்டு ஒரு அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என கேட்டிருந்தால் அந்த அறிக்கையெல்லாம் இன்று மத்திய அரசின் அறிக்கை தவிர்த்து மற்ற அனைத்து அறிக்கைகளும் வந்துவிட்டது. அதுபோக மத்திய அரசு அறிக்கையும் வந்துவிடும் என எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் இன்று வழக்கு விசாரணை துவங்கியது. அந்த அனைத்து, அதாவது 9 குற்றவாளிகளிடமும் அவர்கள் தரப்பு விசாரணையை, இறுதிக்கட்ட விசாரணையை அவர்கள் தரப்பில், அதாவது அவர்கள் தரப்பு வழக்கறிஞர்களும் கூறுவார்கள். அவர்களிடமும் குற்றவாளிகளிடமும் நீதிபதி அவர்களை நேராக அழைத்து, உங்களுக்கு வயது என்ன ஆகிறது, நீங்கள் என்ன படித்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்டார். இந்த குற்றம் எப்படி நிகழ்ந்தது என்று கேட்கும் பொழுது, இல்ல, இந்த கொலைக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்றுதான் அனைவரும் கூறினார்கள். நீதிபதி ஸ்ரீதர், முதல் குற்றவாளியான ஸ்ரீதர் கூறும்போது, எனக்கு உடல்நிலை சரியில்லை என்றெல்லாம் கூறினார். அதுபோக மற்றவர்களும் அவங்களுக்கான கோரிக்கைகளை கூறினார்கள். அதுபோக தண்டனை அளித்தாலும் குறைந்தபட்ச தண்டனை அளிக்க வேண்டும், ஏனென்றால் எங்களுக்கு குடும்பம் இருக்கிறது, பிள்ளைகள் இருக்கிறார்கள், நாங்கள் தெரியாமல் செய்துவிட்டோம் என்பது போலெல்லாம் கூறினார்கள். அதையெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி பின்னர் ஜெயராஜ் பென்னிக்ஸ், அந்த பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர், அவர்களும் அவர் நேரடியாக கூறினார்கள். அவர்கள் இது திட்டமிடு, அதாவது இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது, இவர்கள் அடித்ததால் தான், இந்த காவல்துறையினர் அடித்ததால் தான் இந்த கொலை நிகழ்ந்திருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றுதான் அவர்கள் தங்கள் கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு வழக்கறிஞர்களும் வழக்கறிஞர்கள் இந்த மரண தண்டனை என்பது கொடுப்பதற்கு, அதாவது மரண வழக்கு தொடர்பான பிரிவுகள் அனைத்தும் கொலை விவகாரங்களுக்கும் ஒரே மாதிரியான தண்டனை வழங்குவதாக இருந்தால் அரிதினும் அரிதான வழக்கு என்றெல்லாம் உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிற அந்த தீர்ப்புகளை காரணம் காட்டி பேசினார்கள். வழக்கறிஞர்களும் பேசினார்கள். இதெல்லாம் கேட்டுக்கொண்ட நீதிபதி தண்டனை விவரங்களை திங்கட்கிழமை அறிவிக்கலாம்